ஈரோடு பெருந்துறையில் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது கைதி ஒருவர் தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக்கிடம் கேட்கலாம். கார்த்திக், தப்பி சென்ற அந்த கைதி யார், அவருடைய பின்னணி என்ன, மேலும் இந்த சம்பவத்தின் பின்னணியையும் பதிவு பண்ணுங்க. வணக்கம். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் சிறைக்கு அழைத்து சென்ற கைதி நள்ளிரவில் தப்பியோடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சேலம் அரிசிபாளையத்தைச் சேர்ந்த 30 வயதான நரேஷ்குமார் கொலை மற்றும் மிரட்டல் உள்ளிட்ட வழக்குகளை கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று கோவை மத்திய சிறையிலிருந்து சேலம் நீதிமன்றத்துக்கு அவரை போலீசார் அழைத்து வந்திருந்தனர். அங்கு வழக்கு விசாரணைகள் முடித்துவிட்டு மீண்டும் கோவை மத்திய சிறைக்கு அழைத்து வரும் பொழுது இரவு நேரம் என்பதால் கோவை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய சுள்ளிப்பாளையம் பகுதியில் தேநீர் அருந்துவதற்காக போலீசார் வாகனத்தை நிறுத்தியிருக்கார்கள். அப்போது காவலரை கீழே தள்ளிவிட்டு கைதி நரேஷ் என்பவர் தப்பி ஓடியிருக்கார். இந்த நிலையில காவலர் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. தப்பியோடிய நரேஷை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசாரிடம் தப்பி சென்ற கைதி எங்கே இருக்கிறார் என்ற கோணத்துல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ஈரோடு பெருந்துறையில் சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது கைதி தப்பி ஓடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தற்போது போலீசார் வலைவீசி அந்த கைதியை தேடி வருகிறார்கள். அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.